அண்ணாமலையத்தை இந்த ஊருக்குள்ள வரும்போது இந்த ஊரே கையெடுத்து கும்பிட்டாங்க. ஆனா நீ பண்ண காரியத்தால இன்னைக்கு அதே ஊரு அவங்கள திருடின்னு சொல்லி அசிங்கப்படுத்திட்டாங்க. இப்ப அழுது என்ன பிரயோஜனம்? அத்தைக்கும் நம்ம குடும்பத்துக்கும் ஏற்பட்ட அவமானம் மறைஞ்சிடுமா? உனக்கு அவ்வளவு பயம் இருந்தா எதுக்காக நீ பூஜை பண்ண ஒத்துக்கிட்ட? எதுக்காக கோயிலுக்குள்ள போய் பயந்து அப்படி ஒரு டிராமா பண்ண? இல்லக்கா, நான் பொய் சொல்லல. உண்மையிலேயே கோவிலுக்குள்ள யாரோ இருந்தாங்க. அந்த இருட்டுல அவங்க ஓடுனத பார்த்துதான் நான் கத்துனேன். மத்தபடி பூஜை நிறுத்தணும்னு நான் நினைக்கவே இல்லக்கா. வாய மூடுறி. இதே போய் இன்னும் எவ்வளவு பேர்கிட்ட தான் சொல்லுவ? ஊரே வெளியே நிக்கும் போது கோயிலுக்குள்ள ஆள் வந்தாங்களா? நீ சொல்றது ஏதாவது நம்புற மாதிரி இருக்கா? ஐயோ அக்கா, சத்தியமா நான் சொல்றது உண்மைதான்க்கா, என்ன நம்புக்கா. என்கிட்டயே நடிக்கிறியா? நம்ம குடும்பத்தோட எதுக்காக இங்க வந்தோம்? இந்த ஊர் நல்லா இருக்கணும், திருவிழாவை நல்லபடியா நடத்தி கொடுக்கணும் தானே. ஆனா இன்னைக்கு திருவிழா நிக்க போறதுக்கு காரணமே நம்ம குடும்பம் தானே கேவலமா பேசுறாங்க. உன் அவசர புத்தியால இன்னும் எவ்வளவு அசிங்கத்தை தான் இந்த குடும்பத்துக்கு உண்டாக்க போற? இதுல நான் விரதம் ஒழுங்கா இருக்கலன்னு எல்லாரும் முன்னாடியும் என்னையும் அசிங்கப்படுத்தி என்னை எதுவுமே பண்ண விடாம பண்ணிட்ட. சரி, அப்ப நீ அதை ஒழுங்கா பண்ணியா? அதையும் சொதப்பி இப்ப திருவிழா நிக்கிற நிலைமைக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்க. உன்னால இப்ப இந்த ஊருக்கே கேடு வரப்போகுது. இப்படி உன் சுயநலத்துக்காக எல்லாரையும் பலி கொடுப்பியா? என்ன பேசிட்டு இருக்க? என் மருமகளுக்கு மத்தவங்கள வாழ வச்சுதான் பழக்கம். யார் வாழ்க்கையும் அழிச்சு பழக்கம் இல்ல. எப்போ சான்ஸ் கிடைக்கும்னு காத்துக்கிட்டே இருக்கியா? அவ என்ன வேணும்னா அப்படி பண்ணா? இருட்டுல அவளுக்கு வந்த ஆபத்தை பார்த்து பயந்து கத்திட்டா. அந்த இடத்துல நீயோ நானோ யாரா இருந்தாலும் அப்படிதான் பண்ணிருப்போம். இல்லாத்த அவ கத்தனதுனால தானே இப்ப இவ்ளோ பிரச்சனையும். எல்லாரும் சிலைய நீங்க தான் திருடிட்டீங்கன்னு உங்க மேல பழி போடுறாங்க. இது நம்ம குடும்பத்துக்கே பெரிய அவமானம் இல்லையா? இந்த பிரச்சனைக்கும் வெண்ணிலாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இது யாரோ செஞ்ச சதி. வெண்ணிலா கோயிலுக்குள்ள யாரையோ பார்த்தேன்னு சொன்னதும் உண்மை. அவனுங்க வெண்ணிலாவை தாக்க வந்ததும் உண்மை. இவ சத்தத்தை கேட்டு அவனுங்க பயந்து தப்பிச்சதும் உண்மை. கோயிலுக்குள்ள நடந்த பிரச்சனைய பயன்படுத்தி சிலைய திருடினதும் உண்மை. இத ஊர் மக்கள் வேணா புரிஞ்சுக்காம இருக்கலாம். ஆனா எனக்கு தெரியும். இனிமே தேவையில்லாம வெண்ணிலாவை ஹர்ட் பண்ற மாதிரி பேசுன. வெண்ணிலா, நேத்துல இருந்து நீ சரியாவே சாப்பிடல. இந்தாம்மா சாப்பிடு. இல்ல அத்தை, எனக்கு பசிக்கல. காலையில இருந்து தண்ணி கூட குடிக்காம விரதம் இருந்திருக்க. இப்ப இதுவும் சாப்பிடலன்னு எப்படிம்மா? கொஞ்சமாவது சாப்பிடு. என்னாலதான் இன்னைக்கு திருவிழாவையே நிறுத்துற நிலைமை ஆயிடுச்சு. என்னால எப்படி அத்தை சாப்பிட முடியும்? எனக்கு வேண்டாம் அத்தை. யார் சொன்னது திருவிழா நடக்காதுன்னு? அதான் அண்ணாமலை சிலை கண்டுபிடிச்சு கொண்டு வரேன்னு சொல்லியிருக்கால. கண்டிப்பா அம்மன் சிலை வரும். எல்லாரும் ஆசைப்பட்ட மாதிரி திருவிழா நடக்கும். நீ எதையும் நினைக்காம சாப்பிடுமா. என்னால முடியல அத்தை, எனக்கு வேண்டாம். அக்கா, என்னக்கா? பாரு அண்ணாமலை, வெண்ணிலா நேத்துல இருந்து சரியா சாப்பிடவே இல்ல. இன்னைக்கு விரதம்னு எதுவும் சாப்பிடல. இப்பவும் சாப்பாடு வேண்டான்னு சொல்றா.
கொடுங்கக்கா. ம். வெண்ணிலா சாப்பிடுமா. எனக்கு பசிக்கல அத்தை. உனக்கு பசிய விட சில காணாம போன வருத்தம் தான் அதிகமா இருக்கும்னு எனக்கு தெரியும். ஆனா நாம கொஞ்சம் நல்லா இருந்தாதான் இந்த பிரச்சனைய ஃபேஸ் பண்ண முடியும். சாப்பிடுமா. நான் இந்த கோவிலுக்குள்ள வரும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் அத்தை. அம்மனுக்கு விரதம் இருந்து பூஜை எல்லாம் முடிச்சு திருவிழாவை பார்க்கணும், ஊர் மக்கள் சந்தோஷத்தை பார்க்கணும்னு அவ்வளோ ஆசைப்பட்டேன். ஆனா இப்ப பூஜை ஒழுங்கா முடிக்காம எல்லா பிரச்சனைக்கும் நானே காரணமாயிட்டேனே அத்தை. நான் மட்டும் பயத்துல கத்தாம இருந்திருந்தா இவ்ளோ பிரச்சனையே நடந்திருக்காது. எல்லாமே என்னாலதான் அத்தை. அந்த இடத்துல யாரா இருந்தாலும் அதத்தான் பண்ணிருப்பாங்க. நீ உன்னால திருவிழா நடக்காம போயிடுச்சேன்னு கவலைப்படுறியே. வந்தவனுங்க உன்ன ஏதாவது பண்ணிருந்தா அப்ப மட்டும் திருவிழா நடந்திருக்குமா? ஆனா அது ஊர்க்காரங்க நம்பலே அத்தை. அவங்க பேசுனது இன்னும் எனக்கு கேட்டுட்டே இருக்கு. என்ன ஏதாவது சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல அத்தை. ஆனா நீங்க தான் சிலைய திருடி இருக்கீங்கன்னு ஊர் மக்கள் எல்லாம் உங்க மேல பழிய போட்டுட்டாங்களே. அதுதான் அத்தை என்னால தாங்கிக்கவே முடியல. அவங்களுக்கு சிலை கிடைக்கலனா திருவிழா நடக்காம போயிடுமோ, ஊருக்கு பிரச்சனை வந்துடுமோங்கிற பயம். அதனாலதான் அப்படி நடந்துகிட்டாங்க. ஆனா நான் விட மாட்டேன். கண்டிப்பா நாளைக்கு திருவிழாவை நடத்தி காட்டுவேன். கோவில்ல சிலை இல்லாம எப்படி அத்தை? அந்த கடவுள் என்னைக்கும் நம்மள கைவிட மாட்டாரு. நாளைக்கு கண்டிப்பா சிலை வரும், திருவிழா நடக்கும். என் மேல நம்பிக்கை இருக்குல்ல? அப்ப எதை பத்தியும் யோசிக்காம சாப்பிடு. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்.